இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் காலைகளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் தொடர்ந்து 2 தீமோத்தேயிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17. 2 தீமோத்தேயு இன்றைக்கான தலைப்பு A call to continue, தொடர்ந்து பயணித்தல், ஊழியம் செய்தல். பார்த்துட்டோமே. ஓகே, இன்னும் 2 டாபிக்கோட 4, 6, 8 வரைக்கும் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமையா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி, வெள்ளி சனி. ஓகே, நான் இன்னைக்கு 13, 14 சனிக்கிழமையோட நாளையோட 200 பிரசங்கங்களை நிறைவு செய்து விட்டேன். 200 பிரசங்கங்கள் தொடர்ச்சியா வந்தவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக 200 டாபிக்ஸ் நான் பேசியிருக்கிறேன். அடுத்து டிசம்பர்ல நாம ஆரம்பிப்போம். இல்ல டிசம்பர் பிஸியா இருக்கிறோம்னா விட்டுருவோம், ஜனவரில ஆரம்பிப்போம். வேண்டாம், பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுடைய உற்சாகமான வருகைக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கிறது பார்த்தோம். ரெடி டு லீவ். இன்னைக்கு நிறைய செய்யறோமா? கால் டு கண்டினியூ. சரி, நீங்க நிறைவு செய்யறோம். இன்னைக்கு தான் நிறைவு செய்யறோம். எஸ், 3 விஷயங்கள் பார்த்தோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17. 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17. நீயோ, செம்ம போடுறார் பவுல். நீயோ, இந்த நீயோ என்ற வார்த்தை தீமோத்தேயுல வரும், நிறைய வரும். நீயோ என்றால், அப்ப நீயோ அப்படின்னு சொல்லும் போது நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இதுதானே ரூல்ஸ், இப்படித்தானே இருக்கணும், இப்படித்தானே பழக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு உலகம் சொல்லும். உலகம் சொல்லும். நாம சொல்றோம் உலகம் அப்படி பழக்கி வைத்திருந்தாலும் நான் அப்படி பழகவில்லை. சர்ச் ஹிஸ்டரி, திருச்சபை வரலாறு, திருச்சபை வரலாற்றின் மூலக்கூறுகள் எத்தனை பேருக்கு நம்ம படிக்கிறோம்? திருச்சபை வரலாற்றை நாம் எந்த அளவுக்கு நடத்துகிறோம்? மறந்துட்டோம். இந்தியன் சர்ச் ஹிஸ்டரிய படிக்கிறதுக்கு மறந்துட்டோம். இந்தியன் சர்ச் ஹிஸ்டரி மட்டும் அவ்வளவு சோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்தியன் சர்ச் ஹிஸ்டரிய படிப்பதற்கு அவ்வளவு சோர்சஸ் என்கிட்ட இருக்கு. 5 வால்யூம் ஒரு சோர்ஸ், அடுத்த 3 வால்யூம் ஒரு சோர்ஸ், அதன் பிற்பாடு இன்னொரு 5 வால்யூம் ஒரு சோர்ஸ். இந்தியன் சர்ச் ஹிஸ்டரியில அவ்வளவு விஷயம் இருக்குது.
சரி, நான் சிவகங்கை மாவட்டத்துல ஜான் ஜாண்டி பிரீட்டோவை போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஓரியூர்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்க பிரீட்டோ. எதற்காக ஜாண்டி பிரீட்டோ கொலை செய்யப்பட்டார்? ஜாண்டி பிரீட்டோ ஏன் கொலை செய்யப்பட்டார்? கேத்தலிக்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஜாண்டி பிரீட்டோ கொலை செய்யப்பட்டதன் காரணம் என்ன? விளக்குக. அப்போனா நம்ம சர்ச்சு ஹிஸ்டரிய நடத்திருக்காங்களா? சர்ச்சு ஹிஸ்டரியே நடக்கிறது இல்ல. தடியத்தேவர் அப்படின்னு ஒரு ஆளு, அவருக்கு 5 மனைவிகள். இப்போ இந்த தடியத்தேவர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே பிரீட்டோ சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டா சரிதான், ஒரு பொண்டாட்டியோட தான் வாழணும், மத்த 4 பொண்டாட்டியும் கலத்தி விட்டுரு. முதல்ல நீ யார கல்யாணம் முடிச்சு அவ்வளவுதான் நீ வச்சிருக்கணும், மத்த 4 பேரையும் டிவோர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுரு அப்படின்ட்டாரு. மனுஷன் அப்படியே கீழ்ப்பணிச்சிட்டாரு தடியத்தேவர். அதுல ஒருத்தி யார் அப்படின்னா சேதுபதியோட ரிலேட்டிவ். அவன் சொல்லிட்டான், அந்த ஆளை மட்டும் திருப்பி புடிச்சிட்டு வாடா, கொன்றுவோம் அப்படின்ட்டான். இதுக்கு திருப்பி இந்த ஜாண்டி பிளேட்டு திருப்பி இட்டாலிக்கு போயிட்டாரு. போயிட்டு திருப்பியும் அங்க இருக்க முடியல, மதுரை அவரை வா வான்னு இழுக்குது, வந்துட்டாரு. திருப்பி ராம்நாடு வா வான்னு இழுக்குது, அங்க போய் ஊழியம் செய்யறதுக்கா போறாரு. வந்துட்டா தெரிஞ்ச உடனே சேதுபதி மன்னன் சட்டார்னு ஆளை அனுப்பி குதிரையில கெட்டி தர 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 ஓரியூர் வரைக்கும் இழுத்துட்டு போறாங்க. யார? ஜாண்டி பிரிட்டோவ. என்ன சொன்னாரு ஒரு கத்தோலிக்க பாதிரியா என்ன சொன்னாரு? 5 பொண்டாட்டி வைக்க கூடாதுடா, ஒரே மனைவியோடு வாழ வேண்டும், இதுதான் பைபிள் போதிக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு கேவலம் என்னன்னா, 2 பொண்டாட்டி வச்சவங்க எல்லாம் ஊழியக்கார கொள்கை நடத்திட்டு இருக்காங்க. 2 மனைவியை கட்டியவருடைய ஊழியர்கள் கொள்கைன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நான் கேள்விப்பட்டேன். சபையில தைரியமா இதை சொல்லுவதற்கு நீங்க ஆள் இல்ல. நீயோ வென்றால் சர்ச் ஹிஸ்டரியே நடத்த மாட்டோம், வேர்ல்டு சர்ச் ஹிஸ்டரியே நடத்த மாட்டோம், பைபிள உருப்படியா கத்துக் கொடுக்க மாட்டோம், ஆனால் நாம் எல்லாரும் பரலோகம் போகணும், ஆனால் நான் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். என்ன ஒரு இதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ கேத்தலிக்குடைய தியாகங்களை பார்த்தோம்னா பெந்தகோஸ்தக்காரங்களுடைய தியாகம் ஒண்ணுமே கிடையாது. நான் இந்த பெந்தகோஸ்து சொல்றது எப்ப தெரியுமா? 2005 10கள் வரைக்கும், 5 வரைக்கும். 2005 அதுக்கு பிற்பட நிறைய மாற்றங்கள், நான் இல்லைன்னு சொல்லல. அப்போ நீயோ வென்றால், இதுதான் திமுக வைக்கப்படுகிறதான சேலஞ்ச் இன்றைக்கு. அது அந்த காலம்பா. கிறிஸ்தவத்துல யாராவது அது அந்த காலம் தான் சொன்னாங்கன்னா பைபிளும் அது அந்த காலம் தான் சொல்லணும், இயேசுவும் அந்த காலத்துல உள்ளவர் தான் சொல்லணும். ஓகே. அவர் சொல்றாரு, நீ 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 சிறு வயது முதல் எல்லாத்தையும் நீ நின்றுட்டு இருக்கிற, அதனால நீயோ வென்றால். பட் உனக்கு தெரியும், உனக்கு தெரியாது என்ன எதுவுமே இல்லை. நீயோ நீயோ வென்றால், அப்ப அந்த நீயோ அப்படிங்கறதான அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவாக இருக்கிறது?
நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அந்த நீயோ என்ற அந்த வார்த்தையை வைத்து இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். நீயோ தேவனுடைய மனுஷனே, 1 தீமோத்தேயு 6:11 சொல்றாரு. நீ அப்படிங்கிறாரு. நீ அப்படிங்கிறாரு. அப்போ நாம் என்னவாக இருக்கக்கூடாது, என்னவாக இருக்க வேண்டும்? 3 விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1, நீ ஏமாற்றப்படக்கூடாது. 2 தீமோத்தேயு 3:1. நீ ஏமாந்து விடாதே. நீ ஏமாந்து விடாதே. வாட் இஸ் ரிவைவல்? எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல், எங்கள் தேசத்திலே எழுப்புதல். வாட் இஸ் எழுப்புதல்? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. இங்க கோச்சாலும் பிரச்சனை இல்லை, கோவை கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எழுப்புதல் என்பது அப்படி வருகையில பறப்பது. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கடைசி கால எழுப்புதல்னா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி எதுவுமே கிடையாது. ஐயா, நீங்கள் எழுப்புதல் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். இந்தியாவில் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை தரப்போகிறார், இந்தியாவை அசைக்கப் போகிறார். சத்தியமா எழுப்புதல் வராது. என்னப்பா இவ்வளவு அவிசுவாசமா பேசுறீங்க? உங்களுக்கு இவ்வளவுதான் விசுவாசமா பாஸ்டர் அப்படின்னா, எழுப்புதல் வராதுயா. நீங்களாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதை நான் சொல்வதற்கு பயப்பட மாட்டேன். எழுப்புதல் நினைச்சிட்டு இருக்கீங்க பெரிய ஒரு பெரிய மாஸ்க் ரிவைவல் வரும், சர்ச்சுக்குள்ள ஓடி ஓடி வருவாங்க. சரி, நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். சர்ச்சுக்குள்ள ஓடி ஓடி வந்தாங்கன்னா, ஓடி வரக்கூடிய ஆட்களை பக்குவப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக எத்தனை சபைகள் விசுவாசிகளை பயிற்றுவித்திருக்கிறார்கள்? டு ட்ரெயின். என் கேள்வி புரியுதா? நீ டோன்ட் பி டிசீவ்ட் அப்படிங்கிறாரு தீமோத்தேயு 10. இப்போ எழுப்புதல் வருகிறது, எழுப்புதல் தரப்போறார். ரைட், எழுப்புதல் தந்துட்டாரியா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில் எல்லாமே, சென்னை பட்டணங்கிறது செங்கல்பட்டு டு நீங்கள் என்ன பார்டர் வச்சுக்கிட்டாலும் சரி, பெரிய எழுப்புதல் நடந்துச்சு. எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ எங்கே சர்ச்சுக்கு போவாங்க? இவர்களை யார் பயிற்றுவிப்பது? ஹூ ட்ரெயின்? யார் இவர்களை பயிற்றுவிப்பார்கள்? யார் இவர்களை உருவாக்குவார்கள்? அப்ப எல்லாமே நான் பார்ப்பேன். விசுவாசிகளை சரியாக பயிற்றுவிக்காமல் எழுப்புதல் வராது. நம்பர் 1. விசுவாசிகளை சரியாக ஊக்கப்படுத்தி அவர்களை கொண்டு வைக்காமல் எழுப்புதல் வராது. அப்ப நான் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த எழுப்புதல் வருது எழுப்புதல் வருதுங்கிறது இது ஒரு மாயத்தீ. இங்க நீங்க நல்ல வெயில் நேரத்துல தார் ரோட்டை பார்த்தீங்கன்னா சும்மா கத 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 தண்ணி மிதக்கிற மாதிரியே இருக்கும், தண்ணியே இருக்கும். காணல் நீர்னு பேர் அதற்கு. ஏமாந்து விடாதீர்கள். இதனால் நீங்கள் என் மீது வருத்தப்பட்டாலும் சரி, வருத்தப்படாமல் போனாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படுற ஆள் கிடையாது. எழுப்புதலை சொல்லி உங்களை ஏமாத்துறாங்கன்னா எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வாட் இஸ் ரிவைவல்? ரிவைவல்னா என்ன? எழுப்புதல்னா என்ன? இன்னைக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறோம். எழுப்புதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல், ஒரு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்கிறோம். ஜான் நாக்ஸ் ஜான் நாக்ஸ் தேசத்தை புரட்டி போட்டார். இதுதான் சர்ச் ஹிஸ்டரி. நீ சர்ச் ஹிஸ்டரியை சொல்லி கொடுக்காம எழுப்புதல் வராது. சர்ச் ஹிஸ்டரியை சொல்லி கொடுக்காம எப்படி எழுப்புதல் வரும்? வசனத்தை சொல்லிக் கொடுக்காம எப்படி எழுப்புதல் வரும்?
தேவனுடைய நிலைத்தன்மை குறித்து, தேவன் யார் என்பதை குறித்து தானே நம்ம அந்த அந்த அறிவை, தெளிவை நம்ம புரிஞ்சுக்காம எப்படி எழுப்புதல் வரும்? வருத்தப்படாதீர்கள். ஏமாந்து விடாதீர்கள். ஒருத்தவங்க எழுப்புதல்னு பெருசானா இங்க வா. எனக்கு எழுப்புதல்ன்னு என்னன்னு எனக்கு அர்த்தம் சொல்லு. பாருங்க ஜான் நாக்ஸ் முழங்கால் போட்டாரு. ஜான் நாக்ஸ் முழங்கால் போட்டாருன்னு தெரியும். ரத்தம் மீறி கதறினார்ன்னு தெரியும். சர்ச் ஹிஸ்டரியோட பேஸ் என்ன? அப்ப நம்ம தமிழ்நாட்டுல, இந்தியால எழுப்புதலே வரலையா? சர்ச் ஹிஸ்டரி நடத்தது என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க? 1910ஆம் ஆண்டு அசூசா தெருவிலே நான் கூப்பிட்டு தலையில ஓங்கி ஒரு குட்டு குட்டணும். அவங்க தலையில பேசுறவங்க தலையில. இங்க வா அப்படிங்கணும். என்ன அசூசா ஸ்ட்ரீட்? 1910 1800களிலேயே 1800 ஸ்டார்டிங்லேயே உக்கரங்கோட்டையில, திருநெல்வேலி மாவட்டம் உக்கரங்கோட்டையில பிறந்த ஒரு ஆளு ஜான் அருளானந்தம். ஒரு மனிதன் அந்நிய பாஷை அடையாளத்தோடு மிகப்பெரிய எழுப்புதலை தொட்டார். ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டு ஊர் ஊரா போய் சுவிசேஷம் அறிவித்தாரு. திருவனந்தபுரம் வரைக்கும் போனாரு. 7 பிராமண குடும்பங்களுக்கு மேல ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனையோ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டுக்குள்ளாக ஆதாயப்படுத்தினார். இன்றைக்கு மறைந்து விட்டார். அவருடைய அவருடைய நேரடி வாரிசுகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அந்த நேரடி வாரிசுல ஒரு ஆள் தான் எங்கிட்ட பைபிள் காலேஜில், சாரி, எங்க ஹீப்ரு கிளாஸ் படிக்கிறாங்க. அஸ்லே ஐயா. மதுரை ஹீப்ரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஆஷ்லே ஐயா வந்து அந்த அவங்களுடைய நேரடி வாரிசு ஒருத்தர் தான் திருநெல்வேலி திருமண்டலம், சர்ச் ஹிஸ்டரி, திருநெல்வேலி திருமண்டலம் எவ்விதமாக இலங்கைக்கு உதவி செய்தது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார். அதுவும் நம்ம வாங்க மாட்டோம். நம்ம மீன்ஸ் உங்களை சொல்லலையா, கிறிஸ்தவ சமுதாயத்தை சொல்றேன். அவர் விடிய விடிய உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஜான் அருளானந்தனுடைய நேரடி வாரிசுகள். அப்போ 1910 அசூசா ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி, அசூசா ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி எழுப்புதலை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து பத்தி இருக்குங்க எழுப்புதல். ஜான் அருளானந்தத்தினுடைய நேரடி வாரிசுகள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். இது எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, உக்கரங்கோட்டைங்கிற ஊரை நம்ம மறந்துடுதோம். நெல்லை மாவட்டம் உடைய பூர்வீகம், அதை மறந்துடுறோம். அசூசா ஸ்ட்ரீட் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. திருநெல்வேலியில உக்கரங்கோட்டையிலிருந்து ஒருத்தர் எழும்பி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாருன்னு சொன்னா, போங்கங்க எல்லாம் சப்பையா இருக்குது. அதெல்லாம் சொன்னா எங்களுக்கு நல்ல வெயிட் இல்லைங்க. ஆமா. ஆஷ்லேயோடைய தம்பியும், கூட பிறந்த தம்பியும் என்கிட்ட பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க சென்னையில. என்கிட்ட தான் ஹீப்ரு படிக்கிறாங்க. அப்போ நீயோ, அப்போ நீ என்ன செய்யணும்? தீமோத்தேயு நீ என்ன செய்யணும்? டோன்ட் பி டிசீவ்டு பை ஈவில் men, பை இம்போஸ்டர்ஸ். தவறான காரியங்களிலே, தவறான விஷயங்களிலே நீ வஞ்சிக்கப்பட்டு விடாதே. இன்னைக்கு இருக்கிற யூத்ஸுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது. ரெண்டு ரெண்டு விசிடி போட்டு ஒரு 20 லட்சம், 15, 10 லட்சம் ரூபாய்க்கு 2 பாட்டு ஆல்பத்தை இறக்கி விட்டுட்டோம்னா, யூடியூப்ல பிரபலம் ஆயிட்டோம்னா, அடுத்த கன்வென்ஷன் அவன் தான் ஸ்பீக்கர். இவங்களை கூப்பிடுறவங்களுக்குலாம் அறிவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. வசனத்தை ஆழமா பேசுகிறார்களா? சத்தியத்தில் நிற்கிறார்களா? தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் பேசுகிறார்களா? பிரபலமானவனை வச்சுட்டு ப்ராப்ளத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு திருச்சபையில வார்ன் பண்ணேன். ஒருத்தரை கூப்பிட்டாங்க. கூப்பிடாத, கடைசி நீ கதறுவ அப்படின்னு. கடைசியில ஐயா நீங்க சொல்லி நான் கேட்கல ஐயா. சபையில விசுவாசிய உடைஞ்சு போச்சு. வசனத்தை வசனத்தை மீது கட்டுகிறதான, நான் 28 வருஷமா இன்னைக்கு நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் முடிச்சுட்டு ஸ்டேஜ்ல இருப்பேன். அவ்வளவுதான்.
ஸ்டேஜை விட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் இறங்குனது கிடையாது. புரியும்னு நினைக்கிறேன். எத்தனையோ திருச்சபைகளுக்கு போயிருக்கிறேன். ஒருத்தர்கிட்ட கூட இருந்தாங்க என் ஃபோன் நம்பர் கொடுத்தது கிடையாது. ஒருத்தருக்கு விசிட்டிங் கார்டு கேட்டாரு. விசிட்டிங் கார்டு வைக்கிற ஆள் இல்லையான்னு அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃபோன் நம்பரை குறிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தொடர்ந்து நாம் விசுவாசிக்க வேண்டும். 14ஆம் வசனம், 3:14. தீமோத்தேயுவாகிய நீ உன்னுடைய விசுவாசத்தில் தொடர்ந்து இரு. அதனால நீங்க மாயையான அந்த கானல் நீரை நீங்கள் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், எழுப்புதல் என்று சொல்லி. டோர்னக்கல் டோர்னக்கல்லினுடைய பிஷப் அசரியா சாமுவேல் ஐயா, இல்லையா? அசரியா பிஷப் அசரியா. உங்களுடைய தரிசனம்லாம் எப்படி இருந்துச்சு? சர்ச் ஹிஸ்டரி படிக்கும்போது தெரியும் உங்களுடைய தரிசனம் எப்படி இருந்துச்சு. முதல் முறையா தூத்துக்குடி மாவட்டம் நேசரேத்துக்கு போயிருக்கிறேன். 96ல் 97ல் அப்போ தான் இறங்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்ட்ரி விஷயமா நேசரேத்துக்கு போகிறேன். ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் தங்கணும், சூடு பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு, டேய் என்னடா ஊர் இது, இப்படி இருக்குடா அப்படி இருக்குடா. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு புழிஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, முடியவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 நாள் 3 நாள் தவிச்சிட்டோம். ஏன்னா மினிஸ்ட்ரி ஃபீல்டு கொஞ்ச நாள் அங்கே ஒரு 2 வருஷம் வரைக்கும் அங்கே பண்ணேன். 2 3 வருஷம் வரைக்கும் அங்கே பண்ணேன். அப்போ முதல்ல போகும்போது அப்படி இருந்துச்சு. அப்போ தான் சொன்னாங்க மர்காஷியஸ் வந்தால் எப்படி இருந்துச்சு. வந்து கொஞ்ச நாள்ல 2 பிள்ளைகளையும் இழந்து அவர் கையாலே அடக்கம் பண்ணாரு மர்காஷியஸ். இன்னைக்கு அவர் சொத்து சேர்த்து வச்சாரு, ஊழியம் செஞ்சாரு, அநேக காரியங்களை உருவாக்குனாங்க. நம்ம ஆட்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. ம். பிள்ளையை சாக கொடுத்து இந்த வரலாறுலாம் இந்த வரலாறு என்ன தெரியுமாகும்? சொல்லி சொல்லி அந்த ஒரு ஒரு கழிவிரக்கத்தை உண்டு பண்ணி பிட்டியை உண்டு பண்ணிடுவாங்க. கழிவிரக்கத்தை உணர்ச்சி, அதாவது ஒப்பு கொடுத்தல கொண்டு வர மாட்டாங்க. பாருங்கள், இது சொல்றது இந்த சொல்றதுனால கழிவிரக்கத்தை உண்டு பண்றோமா? யாருக்கு கழிவிரக்கத்தை உண்டு பண்றோம்? செல்ஃப் பிட்டி. வரலாறு என்பது இதுதான். இன்னைக்கும் ஆஹ், அந்த ராயலசீமா பகுதி, தெலுங்கானா பகுதியில் ராயலசீமா பகுதியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஷினரியுடைய பேரை சொல்லாம ஜெபத்த முடியும். அவங்க ஃபேமிலியில சாப்பாடுல கை வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவர் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆந்திராவோ தெலுங்கானாவோ அந்த ஏரியா எனக்கு தெரியாது, ராயலசீமாவா எப்படி ஒண்ணும் இல்லாம ஆயிருக்கும். சுடுகாடா மாறி இருக்கும். ஐயா, எழுப்புதல் என்பது நாம் ஒரு இடத்துல சென்று அங்க மாற்றத்தை கொண்டு வந்து அங்க இருக்கிற மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருந்தாலே அதுவே பெரிய எழுப்புதல். இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி மாஸ் கன்வென்ஷன்லாம் வராது. ஏமாந்துடாதீங்க. ஏமாந்து அதன் அடிப்படையில் ஊழியத்தை கட்டமைச்சிடாதீங்க தயவு செய்து. இந்த பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம். அது அது பெரிய கூத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொன்னாலும் கேட்கறதுக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாதுன்னு ஒரு குரூப் குரூப் இருக்குது. நீங்க அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்து வசனத்தின் அடிப்படையில சத்தியத்தை உங்களுடைய விசுவாச மக்களுக்கு வைங்க. அது போதும். நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு. அதான் பவுல் சொல்றாரு. நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்து கொள். நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு. அந்த காலத்துல பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய தலைவரை பார்த்தாச்சுன்னா அப்படி இருக்கும். இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு பிரபலமான பெந்தேகோஸ்தே அதனுடைய பின்னணியத்துல தான் நான் வந்தேன். அவரு ஒரு கல்யாணம் நடத்தி வச்சாரு எங்க ஊர்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்றேன். ஏய், கடைசியில நம்ம நகை போட்ட கல்யாணத்துல என்னை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. மாலை போட்ட கல்யாணத்துல என்னை கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல சாப்பிடாம கூப்பிடாம வண்டியில டம்முன்னு அப்படியே அப்படியே பயங்கர டென்ஷன்ல போனாரு.
அதே ஊர்ல அதே அவருடைய பேரனுக்கு நகை போட்டு கல்யாணம் நடிக்குது. நகை போடுங்க போடல அது ரெண்டாவது. நான் 96ல ஊழியத்துக்கு வந்தபோது என்னுடைய பத்திரிகையை நடத்தினேன். இயேசுவே ஆறுதல் ஊழியங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையை நடத்தினேன் 96ல. 96 அப்பவுமே நகை குறித்து நான் எழுதினேன். எதிர்த்து எழுதினேன். நகை கலெக்டர் சொல்றீங்களே, இது என்ன வேதத்தின் அடிப்படையா என்னன்னு சொல்லிட்டு அப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதினேன். அப்ப சொன்னேன், டெடிகேஷன் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அர்ப்பணிப்பு தேவை. நான் ஒருத்தனை கழுத்து நான் சொல்லக்கூடாது. அந்த அர்ப்பணிப்பு வரும்போது அந்த மெச்சூரிட்டிக்கு வந்துட்டானா வந்துருவான். இது என்னுடைய புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு 20 வயசுல எனக்கு இருந்ததான ஒரு புரிதல். இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா, ஆரம்பிச்சு விட்டுறதே யாரெல்லாம் கலத்துன்னு சொன்னாங்களோ அந்த ஆட்கள் தான் ஆரம்பிச்சே விட்டுருக்காங்க. போட்டுக்கோ அப்படின்னு. நான் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணல. உன் டெடிகேஷன்ல கரெக்டா இரு அப்படின்னு. இப்ப அவைங்க போடுறதுக்கு என்கரேஜ் பண்றாங்க. நீ கற்றுக்கொண்டவையில் நிலைத்திரு. வாட் யூ ஹேவ் லேர்ன்ட். நீ என்ன கற்றுக்கொண்டாய் அதிலே நிலைத்திரு. யாரிடம் கற்றுக்கொண்டாய்? இதுதான் முக்கியம். ஒரு சபையிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம். உங்க சபையின் உபதேசம் என்ன? எங்க பாஸ்டர் என்ன விசுவாசிக்கிறாரோ அதை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாஸ்டர் உன் சபையின் விசுவாசம் என்ன? என் விசுவாசியர் என்ன விசுவாசிக்கிறாரோ அதை விசுவாசிக்கிறேன். வாட் இஸ் அ டாக்டின்? இன்னைக்கு ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு வாட் இஸ் யுவர் டாக்டின்? வாட் இஸ் யுவர் சர்ச் டாக்டின்? ஒவ்வொரு பைபிள் காலேஜும் ப்ராஸ்பெக்டஸ்ல டிக்ளரேஷன் அடிப்பாங்க. வாட் வி பிலீவ் அப்படின்னு. அந்த டிக்ளரேஷன் அந்த 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 அஃபர்மேட்டிவ்ல அந்த டிக்ளரேஷன்ல ஃபெய்த் கன்ஃபஸ்ல அது இருக்கணும். வாட் ஐ பிலீவ்னு இருக்கணும். வாட் ஐ பிலீவ்னு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இல்லாம நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம் என்கிறதான பைபிள் காலேஜ்ல அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு கல்லூரி. என்னுடைய ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? என்னுடைய ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ட்ரினிட்டி. ஐ பிலீவ் Father God, God the Father, God the Son, God the Holy Spirit. Three persons in one essence, not one person in three act. இது ஃபர்ஸ்ட் ஃபெய்த். ரெண்டாவது பேப்டிசம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தல். இது என்னுடைய ரெண்டாவது. அந்நிய பாஷை அடையாளம். பரிசுத்த வாழ்க்கை. இப்போ நீங்க எந்த ஞானத்துல ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது? நீ இன்னைக்கு ட்ரினிட்டியை குறித்து இன்னைக்கு என்ன ஃபெய்த் இருக்குது? ஞானஸ்தானத்தை குறித்து என்ன ஃபெய்த் இருக்கிறது? வாட் ஐ லேர்ன். நான் கற்றுக்கொண்டது என்ன? யாரிடம் கற்றுக்கொள்கிறேன்? இன்னைக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா? பாஸ்டர் ஜான் ராஜ். நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்கிட்ட பர்சனலாக சொல்லுவார். இறந்து போயிட்டாரு. சிவகாசியில் இருந்தார், இறந்து போயிட்டார். நிறைய புத்தகம் முன்னாடி இருக்கிறார். பிரசங்கத்தை புத்தகமாக்கிடுவார். நல்லா இருக்கும். அது மோசம்லாம் கிடையாது. நல்ல ஒரு ஒர்க் தான். அப்போ கேட்டேன், தம்பி நம்ம புஸ்தகம்லாம் என் லைப்ரரியிலே வைக்க மாட்டேன், நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. என்னப்பா உங்கள் புஸ்தகத்தில் நாங்கள் படிக்கிறோம் செய்கிறோம். அதை நான் சொன்னேன், உங்கள் புத்தகத்தில் எங்கே பிப்ளியோகிராஃபி இருக்குது அப்படின்னு. நீ இதுலேயே நில்லு அப்படிம்பார். நீங்க வந்து இதுலயே இதை விட்டு தாண்டி வாங்க பாஸ்டர் அப்படிம்பார். பிப்ளியோகிராஃபி இல்லாம நான் வாங்க மாட்டேன் பாஸ்டர். பிப்ளியோகிராஃபி இல்லையே உங்க புத்தகத்துல. ஆனா ஒரு காலத்துல அவர் புத்தகத்தை படிச்சுட்டு அவர் பார்க்க போகணும்னு நினைச்ச ஆளுக்கு நாளுனா ஊழியத்துக்கு வந்த புதுசுல, அப்பா செம்மையா எழுதுறாருப்பா அந்த மனுஷன் ஒரு நாள் போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சாலும் நான் கடைசியில இப்போ அவரு என்று சொல்றாரு, ஏன் நீ பிப்ளியோகிராஃபி வச்சு எழுத மாட்டேன்? அதுக்கு அவர் சொன்னாரு, நான் பிப்ளியோகிராஃபி வச்சு ஒரு நபரை குறிச்சோம்னா அவர் ஆரம்ப காலத்துல நல்லா இருந்தாரு, பிற்காலத்துல விழுந்து போயிட்டாரு. இப்ப அந்த ஆள் புஸ்தகத்தை காமிச்சோம்னா, இவரு என்னைய தப்பா நினைச்சிருவாங்கல்ல அப்படின்னாரு. அத நினைக்கிறாங்க நினைக்கல பாஸ்டர். நீங்க பிப்ளியோகிராஃபி காமிக்கணும்ல பாஸ்டர். சொல்ல மாட்டாங்க. நாங்கள் இன்னார் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் என்று சொல்ல மாட்டார்கள்.
பவுல் சொல்றார், நீ இன்னார் இடத்துல கற்றுக்கொண்டாய். எங்க இருந்து கற்றுக்கொண்டாய்? உங்க அப்பாட்ட இருந்து, உங்க அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்ட, உங்க பாட்டிட்ட இருந்து கத்துக்கிட்ட. அப்புறம் நான் உனக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்பது உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் சொல்றாரு, இந்த தேவனுடைய வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அது தேவனுடைய சுவாசம், காட் பிரெத். அந்த காட் பிரெத் அப்படிங்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இங்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற எங்கேயுமே இல்லை. ஒன்லி ஒன்ஸ் இயர். அதை ரட்சிக்கப்படுவதற்கும் தேவனுடைய மனுஷன் பரிபூரணமாக நல்ல இருப்பதற்கும் தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட் சேஞ்சிங் அஸ். தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நீங்க ஆழமா போதிச்சு பாருங்க. நான் ரெண்டே விஷயம் தான் சொல்லுவேன். உன்னோட விசுவாசி உன்கிட்ட இருந்து போறான்னா இன்னொரு சபைக்கு விசுவாசியா போகக்கூடாது. உன்கிட்ட இருக்கிற விசுவாசி வெளியே போகணும்னா அவன் ஊழியக்காரனா தான் போகணும். வெளியில போயிட்டு உட்காந்துட்டு வேற சர்ச்சில் போய் உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்டு வரும்போது, ஐயோ இந்த வார்த்தை நம்ம சர்ச்சில் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி திருப்பி வந்து உட்காந்துடணும் நம்ம இடத்துல. அந்த அளவுக்கு நீங்க பயிற்சி கொடுங்க. அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்க படிக்கணும். அந்த அளவுக்கு படிக்கணும்னா அந்த அளவுக்கு நீங்க தேடணும். அந்த அளவுக்கு தேடுறீங்கன்னா அப்படின்னா எங்க பாஸ்டர் வந்து இவ்வளவு தூரம் படிக்கிறாரு, வசனத்தினுடைய ஆழங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. இன்னொரு சபையில் உட்காந்து பாரும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. ரொம்ப ஃபீலே இருக்காது. இயேசு கிறிஸ்து அந்த வேத பகுதியை வாசித்து மூடிட்டாரு. நான் மூடிட்டேன். மூடி அப்படி வச்சுட்டாரு. அவன் கையில குடுத்துட்டாரு. மஃப்டீர் கையில குடுத்துட்டாரு. அன்னைக்கு அவரு தான் மஃப்டீர். குடுத்துட்டு அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன சொல்லப் போறாரு அவரு அப்படின்னு. சமையல்ல இன்னைக்கு வாசித்துட்டு மூடிட்டாரு. இன்னைக்கு என்ன பிரசவம் அப்படியே பார்க்குறாங்க. இது உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறிவிட்டது. சிம்பிள். தடாப்டா தடாப்டாக்கு அடேய் நீ யார்றா 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 அப்படிங்கிறாய்ங்க. இதை இதெல்லாம் செய்தி நீங்க படிச்சு மார்க்ல படிச்சு பாருங்களேன். ரொம்ப லூக்கால படிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு இந்த வேத வாக்கியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறிவிட்டது. அவர் மனுஷரை வேதப்பாரர்கள் போற போதியாமல் அதிகாரமுடையவராக போதித்தார். யாரையும் பிரியப்படுத்துவதற்காக போதிக்கவில்லை. காரணம் அவருக்கு தெரியும். The this this word of God, this word I breathed. This word Father breathed. என் பிதாவின் சுவாசம், என் சுவாசம் என்று அவருக்கு தெரியும். அதிகாரமுடையவர்களாய் பிரசங்கிப்போம். கற்றுக்கொண்ட வேளையில் நிலைத்திருப்போம். யாரிடம் கற்றுக்கொண்டோம் என்பதை நாம் வெளியிலே சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லும்போது நமக்கான அங்கீகாரத்தை தேவன் தருகிறார். அதனால எழுப்புதல்ங்கிறதான சும்மா இந்த கூட்டம் போட்டு 10 மணி நேரம் ஜெபம், 15 மணி நேரம் ஜெபம், 20 மணி நேரம் ஜெபம். ஜெபம் அவசியம். இன்னொன்னு சொல்லி தந்துருந்தேன். ஜெபம் எப்போ பர்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நேற்று பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பாஸ்டர் பேசினாங்க. ட்ரினிட்டியை பேஸ் பண்ணாமல் நீ என்னதான் ஜெபம் பண்ணி முடித்தாலும் அது நினைத்தாங்க. எசப்பான்னு ஜெபம் பண்ணுறான். அந்த ஆணிக்கு புடதில 4 தட்டுறதுக்கு ஆள் இல்லை. எந்த பைபிள் சொல்லி கொடுக்குது உனக்கு ஏசப்பான்னு சொல்ல? முட்டாளா? இன்னைக்கு ஜனங்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. எவன் ஒருத்தன் ஏசப்பான்னு சொல்றானோ, ஏசப்பா இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றியப்பா அப்படின்னா நிப்பாட்டு அப்படின்றணும். நீ எங்க கத்துக்கிட்ட இந்த ஜெபத்தை? முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாரை முட்டாளாக்குற நீ? கர்த்தருடைய வார்த்தை முக்கியம் ஐயா. நில்லுங்கள், பலப்படுங்கள். சிலர் ஓடி விடுவார்கள். ஓடுவோர் ஓடட்டும். நம்மோடு நிற்போர் நிற்கட்டும். கர்த்தருக்காக பெரிய சேனை சிறிய சேனை கிடையாது, சேனை எழுப்புறோம். தாவீதுக்கு தாவீது ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். இதை நான் படிக்கும்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். என்ன தெரியுமா? தாவீது ஒத்தாளா நிக்கிறான், கோலியத்தை எதிர்த்து நின்னுட்டு. ஒத்தாளா நிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களா நிக்கிறாங்க.
ஒத்தைக்கு ஒத்த நடக்குது சண்டை. வா நீ வா நான் வான்னு. தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு. கர்த்தருடைய இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய சேனையை நிந்திப்பதற்கு நீ யார் அப்படிங்கிறார். தாவீதினுடைய பார்வை இஸ்ராயலை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய சேனை. அதனால ஆண்டவர் என்ன தெரியுமா மாத்தினாரு? தாவீதினுடைய சேனையை கர்த்தருடைய சேனையாக மாத்தினார். பைபிள் அழகா சொல்லுது. கர்த்தருடைய சேனையாக மாற்றினார். யார் ஒருவன் தம்முடைய ஜனத்தை கர்த்தருடைய சேனை என்று பார்க்கிறானோ அவனுக்கு அவனுடைய சேனையை கர்த்தருடைய சேனையா மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவா மஷியாஹ் என்னுடைய நாமத்தில் வருகிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்களோட எத்தனை பேர் இருக்கிறார் என்பதல்ல, எப்படிப்பட்ட குவாலிட்டியாக நாங்கள் வச்சிருக்கிறோம், எவ்வளோ தூரம் நாங்கள் அன்பு செலுத்தி எங்களுடைய விசுவாச பிள்ளைகளை நாங்கள் நெருக்கமாக வைத்திருக்கிறோம், எந்த அளவிற்கு நாங்கள் சத்திய வார்த்தை விதைத்து நாங்கள் அவர்களை நெருக்கமாக வைத்திருக்கிறோம். எழுப்புதல் என்கிறது அந்த மாய வார்த்தையை பின்பற்றி அந்த புதைகுழிக்குள் சென்று விடாதபடிக்கு, எழுப்புதல் என்பது நான் என்னிடத்திலிருந்து தொடங்குகிறது, என்னுடைய குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை நான் புரிந்து கொண்டு சரியான சத்தியத்திற்குள் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரை பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஷலோம். ஷலோம் டு ஆல். ஷாலோம் யா. பிரைஸ் லார்ட்.